everyone, critical reasoningல day 2 today statement and assumption தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட் போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க, அதுக்கு கீழே அசம்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்றது தெரியும். அசம்ஷனை நம்ம எப்படி வந்து கன்சிடர் பண்ணுவோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மறைமுகமாக ஒரு விஷயம் வந்து இருக்கும், அதுதான் நம்ம வந்து அசம்ஷனாக சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தமிழில் இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அதோடய கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அனைத்து கிராமங்களிலும் அரசு மருத்துவமனை கட்ட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் யோசிப்பீங்க? அப்போது அனைத்து கிராமங்களிலும், அப்போது எல்லா கிராமத்துலேயும் இப்போதைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து போதுமானது இல்லை அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் கொடுப்போம். அதனால தான் வந்து இவங்க வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க, அரசு மருத்துவமனை கட்ட வேண்டும் அப்படின்ட்டு. ஐ மீன் சில கிராமங்களில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்ட்டு ஒரு அசம்ஷன் பண்ணுவோமா. அதுக்கப்புறமா வந்து இப்போ அங்கே இருக்க கிராம மக்களுக்கு இந்த மருத்துவ சேவை அப்படின்றது தேவைப்படுது ரொம்ப அப்படின்னும் ஒரு அசம்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் அசம்ஷன். ஸோ இப்படிலாம் நம்ம இப்போ அதை வந்து எப்படின்னா இப்போ அந்த கிராமத்தில் அரசு மருத்துவமனை கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அதுக்கான பாசிபிள் அசம்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். இப்போ அவங்க அந்த கிராமத்தில் அந்த அரசு மருத்துவமனை இல்லாததுனால இப்போ கட்டணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து அசம்ஷன்ஸு. அப்போனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மறைமுகமாக ஒரு விஷயம் வந்து இருக்கும், அதுதான் வந்து அசம்ஷன் அப்படின்றது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த பேருந்து சேவையை இரவு நேரத்திலும் ஓட்ட வேண்டும். இதுக்கான பாசிபிள் அசம்ஷன் நம்ம எப்படி இருக்கலாம்? இந்த பேருந்து சேவையை இரவு நேரத்திலும் ஓட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு நம்ம எப்படிலாம் ஒரு சிலவங்க யோசிப்பாங்க, அப்போ மக்கள் வந்து நைட்டும் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ராவல்ஸ் அதான் அந்த டைமில் பஸ் இருந்தால் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒன் கைண்ட் ஆஃப் அசம்ஷன் இருக்கிறதுனால தான் வந்து பேருந்து சேவையை வந்து இரவு நேரத்தில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு கைண்ட் ஆஃப் அசம்ஷன் என்னது, இந்த மாதிரி பஸ் வசதிலாம் இருந்துச்சுன்னா நைட்டு மக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒன் கைண்ட் ஆஃப் அசம்ஷன் இருக்கும். ஸோ அந்த அசம்ஷனுக்காக கூட வந்து இப்போ பேருந்து சேவையை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளியர், ஓகேங்களா. அதுதான் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் ஐடியா பிஹைண்ட் எ ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்லாம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட் கூட கொஞ்சம் லிட்டில் டஃப்பாக தான் இருக்கும். எப்படின்னா அது வந்து வீக் ஸ்டேட்மெண்ட்டு, ஆர்கியூ, அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அசம்ஷன் அப்படின்றது நம்ம கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் எக்ஸாமில் பார்த்தோன்னா ஈஸியாக வந்து இதை ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை அசம்ஷன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்னால் அது வந்து ஒரு விஷயம் வந்து உண்மையாக அது இருக்கிறதுனால தான் வந்து அதை ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வருவாங்க அசம்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன இப்போ யாரோ ஒரு பர்சன் என்கிட்ட இருக்காங்கன்னா அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க, டெய்லி படிச்சுட்டே இருக்காங்க, ஸோ அவங்கள நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ பிலீவ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னேன்னா அப்போ அதுக்கான அசம்ஷன்ஸ் என்னவாக இருக்கும், நான் வந்து அதை உண்மையாக நம்பி இருக்கேன் கரெக்டாக, ஏன்னா அவங்க டெய்லி படிக்கிறத நான் பார்க்குறேன், ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க. அப்போ இதுக்கான அசம்ஷன் நீங்கள் என்ன சொல்வீங்க, அவங்க வந்து டெய்லி ஒழுங்காக படிக்கிறதுனால தான் இவங்க இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ லைக் அவ்வளோதான் இது. அசம்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல், லாஜிக்கல் அப்படின்ட்டு 2 அசம்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், பேஸ்ட் ஆன் ரியல் வேர்ல்டு லாஜிக்காக ஒரு அசம்ஷன் எப்படி இருக்கும்னு பாருங்கள். லாஜிக்னா நம்ம ஆர்கியூமெண்ட்லேயே பார்த்துருப்போம் லாஜிக்காக எப்படி இருக்கணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், ஸ்கூல் ஷுட் ப்ரொவைட் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் டு ஸ்டூடெண்ட்ஸு, இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கான அசம்ஷன் என்னது, பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ஒரு அத்தியாவசிய ஐ மீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ காலையில் பசங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தான் அவங்களோட ஃபுல் டே வந்து அவங்க ஆக்டிவாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போது ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கூல் வந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அசம்ஷன் அது ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அசம்ஷன் என்னவாக தான் இருக்கும், அது பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால தான் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன் ஃப்யூச்சர், ஓகேங்களா. ஸோ வேல்யூ பேஸ்ட் அசம்ஷன்னா பேஸ்ட் ஆன் ஒப்பீனியன் ஆர் வேல்யூஸ். த கவர்மெண்ட் ஷுட் பேன் பிளாஸ்டிக் பேக்ஸை. ஸோ கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸு பேன் பண்ணுறாங்கன்றது ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கான அசம்ஷன் என்னவாக இருக்கும், ஏன்னா பிளாஸ்டிக் பேக் அப்படின்றது நம்மளோட என்விரான்மெண்ட்டு ஒரு ஹார்ம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இது
புரியுதுங்களா? இதுக்கான அசம்ஷன் எப்படி இருக்குது, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது, ஆனால் வந்து மறைமுகமாக ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டே இருக்காங்க, அவங்க நல்லா எஃபர்ட் போடுறாங்க, அதனால் நான் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு இவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பிக்கை தான் இன்னொரு பர்சன் வந்து அசம்ஷனாக சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க, அவங்க வந்து நல்லா எஃபர்ட் போடுறாங்க போல், அதனால தான் இவங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க பாஸ் பண்ணிவிடுவான் அப்படின்றது. ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் அசம்ஷன். கிளியர்? கேஷுவல் அசம்ஷன். ஸோ ஒன் ஈவெண்ட் காசஸ் அனதர். சாரி, இதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அட்வர்டைஸிங் இன்க்ரீசஸ் சேல்ஸை. ஸோ விளம்பரம் வந்து வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான அசம்ஷன் என்னவா இருக்கும், பீப்புள் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் போயிட்டு ப்ராடக்ட்ஸை வாங்க போயிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அவ்வளோதான், ஈஸி தான். ஓகே, ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் அப்படின்றது கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஒரு ஈஸியான டாப்பிக்கு. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனுக்கு மேக்ஸிமம் அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளவே தான் இருக்குமே கண்டி, அவுட் சைடு இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெவர் அஸ்யூம் சம்திங் அவுட் சைட் த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி நம்ம இந்த இடத்துல எதுவுமே அஸ்யூம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ரா நாலேஜ்லாம் அதில் ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக என்ன அசம்ஷன் இருக்குமோ அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணும். ஓகேங்களா? தென் வந்து காமன் சென்ஸாகவும் இருக்கணும், அது லாஜிக்கலாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஷுட் ஸ்டார்ட் மெட்ரோ சர்வீஸ் இன் Tier 2 சிட்டிஸை. ஓகே, கவர்மெண்ட் வந்து மெட்ரோ சர்வீஸ் வந்து Tier 2 சிட்டிஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு அசம்ஷன் வந்து பாருங்கள், பீப்புள் வந்து Tier 2 சிட்டிஸில் வந்து அவங்களுக்கு இன்னும் பெட்டர் டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுறதுனால தான் அவங்க இந்த மெட்ரோ சர்வீஸே Tier 2 சிட்டிஸில் கொண்டு வருவாங்க. கரெக்டாக? அப்போ இது கரெக்டு தானே? மெட்ரோ இஸ் த சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றத பற்றி ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு பேசவே இல்லை. ஸ்டேட்மெண்ட்டில் மெட்ரோ சர்வீஸ் Tier 2 சிட்டிஸில் கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க? ஏன்னா வந்து அந்த பெட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து Tier 2 சிட்டிஸில் தேவைப்படுது, அதனால தான் கொண்டு வராங்க. அப்போது நம்மளுக்கு அசம்ஷன் 1 வரும், அப்போ 2 வராது. ஏன்னா மெட்ரோ சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க. இன்பிரீன் சீப்பஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லவே இல்லை. கிளியர்? எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். வி ஷுட் ரெடியூஸ் சுகர் இன்டேக் டு ஸ்டே ஹெல்த்தி. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சுகர் இன்டேக்கை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், ஒய் அப்படின்ற கொஷின் வருதுங்களா? ஒய். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒய் அப்படின்ற ஒரு கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறது கூட வந்து அசம்ஷனாக வரும். இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் ஷுட் ஸ்டார்ட் மெட்ரோ சர்வீஸ் இன் Tier 2 சிட்டிஸ். ஒய், ஏன்? பிகாஸ் Tier 2 சிட்டிஸ்லேயே நீட் பெட்டர் டிரான்ஸ்போர்ட், அதனால். ஸோ ஒய்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறது தான் அசம்ஷனாக கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது பொருந்தும். கிளியர்? ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லி பார்த்தாலே தெரியும். இப்போ ஒய் ஷுட் சுகர் ரெடியூஸ் சுகர், வி ஷுட் ரெடியூஸ் சுகர் இன்டேக் டு ஸ்டே ஹெல்த்தினா, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சுகர் வந்து இன்டேக்கு ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் அசம்ஷனில் பாருங்கள், எவ்ரி ஒன் எக்ஸஸ் சுகர் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் மாதிரி இருக்கா? ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து கைண்ட் ஆஃப் யோசிக்கலாம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டுக்கு. தென் எக்ஸாம், கவர்மெண்ட் ஷுட் ஸ்டார்ட் மெட்ரோ சர்வீஸ் இன் Tier 2 சிட்டிஸ்னால் ஒய், ஏன் இவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் வந்து, ஏன்னா Tier 2 சிட்டிஸில் இன்னும் பெட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து தேவைப்படுது மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறது. கிளியர்? ஸோ அந்த ஏன்ற கேள்விக்கு அசம்ஷனில் பதிலாக வரும். ஓகே, கம்பெனி டிசைடட் டு ப்ரொவைட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன். கம்பெனி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒய்? அதுக்கான பதில் மாதிரி தேடுங்க. சப்போஸ் உங்களால் அசம்ஷன் பண்ண முடியல அப்படின்னா. எம்ப்ளாயீஸ் ப்ரிஃபர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஒர்க்கிங். எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாக கூட ரீசனாக இருக்கும் அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை கொண்டு வந்ததுக்கு. தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் லெஸ் ப்ரொடக்டிவ். ஸோ லெஸ் ப்ரொடக்டிவ் அப்படின்றதுனால தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை கொண்டு வருவாங்களா? கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ அதனால் இது வந்து அசம்ஷன் 2 வந்து ராங்கு. அதான் இங்கே சொன்ன பார்த்தீங்களா, ஒய் அப்படின்றது.
ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்னா ஜஸ்ட் இவ்வளோதாங்க. இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இருக்குது. கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஒரு ஈஸியான டாபிக் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். ஸோ இப்போது ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட் பார்த்தாச்சு. இப்போ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் காஸ் அண்ட் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வருவேன். இந்த 3 டாபிக் முடிச்சிட்டோன்னா அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த 3 டாப்பிக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை வந்து டெய்லி வீடியோவில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ இன்றைக்கான குவிஸ் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா நெட் ஜீரோ எமிஷன் வந்து டார்கெட் இயர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன டார்கெட் இயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் ரயில்வேஸ். ஸோ இந்த 3த்துக்கான நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் இயர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.